ஹாய், வெல்கம் டு லேசி டாக்டிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிஐஒய் பிளானர் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ரீகேப்பு. பார்ட் 1 வந்து இயர்ஸ்க்குள்ளதும், பார்ட் 2 வந்து மந்த்லிக்குள்ளதும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். இயருக்குள்ளது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஜனவரின்னு சொல்லிட்டு பெருசாக எழுதிக்கிட்டேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது வந்து பிளானர்னால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் ஏன் வெறும் பென்சில் வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து பென்சில் பேனா ஓகேவா இருந்துச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸ்கெட்சோ ஹைலைட்டரோ யூஸ் பண்ணால் பின்னாடி அப்படியே அச்சு தெரியுது, அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஜனவரி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு குட்டி இண்டெக்ஸ் மாதிரி எழுதிப்போம். எந்தெந்த பேஜில் எது இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் வந்து 3 கோடு போட்டு நம்பரு, நேமு, பேஜ் நம்பர்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கலான்னா, இந்த மந்த் யாராருக்கு பர்த்டே, இந்த மந்த் யாராருக்கு கல்யாணம், எந்த கல்யாணத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும். இப்போ வந்து அதை வந்து பர்த்டே அண்ட் ஈவெண்ட்ஸ்னு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து கோடு போட்டு ஸ்டார் போட்டு வச்சுருப்பேன் நோட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. அதேமாதிரி கீழே வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அப்பாயின்மெண்ட்ஸ்னு போட்டு இதே சேம் இது பாக்ஸ் போட்டு கோடு போட்டு ஸ்டார் போட்டிருப்பேன். ஏன் அப்பாயின்மெண்ட்ஸ்னு போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செக்கப் அது மாதிரி உள்ளதெல்லாம் நோட் பண்ணுறதுலாம் இம்பார்ட்டன்ட் இது தானே, அதனால அது அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து நோட் பண்ணிக்கலான்னு அப்படி போட்டு வச்சுருக்கேன், ஓகே. இதுதான் ஃபைனல் லுக்குங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் காலண்டர் எழுத போகிறோம். அதில் வந்து 2 பேஜ் சேர்ந்த மாதிரி எடுத்திருப்பேன். அதில் வந்து ஒரு பேஜில் வந்து ஜனவரி 2022 எழுதிட்டு, இன்னொரு பேஜில் வந்து ஒரு பாதிக்கு மட்டும் கோல்ஸ்னு எழுதி கீழே வந்து நிறையா கோடு போட்டு ஸ்டார் போட்டிருப்பேன். ஏதாச்சும் இந்த மந்த்துக்குள்ளே கோல்ஸ் ஏதாச்சும் எழுதி வச்சுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அதில் இந்த இடம் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மந்த்லி காலண்டருக்கு எப்படி நோட் பண்ணுற மாதிரி பெருசு பெருசாக பாக்ஸ் போட்டு காலண்டர் இருக்குமோ அதே சேம் மெத்தட் இதில் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். பெருசு பெருசாக பாக்ஸ் போட்டு காலண்டரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு காலண்டர் எழுதி முடித்தோடனே கீழே கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த மந்த்துக்குள்ளே பிளான் ஏதாச்சும் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான்னு எழுதி 2 கோடு போட்டு ஸ்டார் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி எந்தெந்த இடம் பிளாங்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன செஞ்சுருப்பேன், வேஸ்ட்டாக பிளாங்காக விட வேணாண்டு நோட்ஸுன்னு போட்டு கோடு போட்டு ஸ்டார் போட்டுருப்பேன். அப்படி தான் செய்வேன். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து மூடு ட்ராக்கர், பீரியட் ட்ராக்கர் 2மே எழுதியிருப்பேன். மூட் ட்ராக்கர் எதுக்குன்னா, ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டு, சேடாக இருக்கிற மூமெண்ட் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்க. இது எப்படி நான் நோட் பண்ணுவேன்னா, எந்த தேதியில் ஹாப்பினா அதை ரவுண்ட் போட்டு அந்த இடத்துல ஹச்ன்னு எழுதிப்பேன். எந்த தேதியில் வந்து சேடோ அந்த இதில் வந்து ரவுண்ட் போட்டு எஸ்ன்னு போட்டுப்பேன். அதுக்காக தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே நோட்னு போட்டு இதனால தான் ரீசன் அப்படின்னு ஏதாச்சும் எழுதி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 பாக்ஸ் போட்டு நோட் போட்டு வச்சுருப்பேன், எழுதிருப்பேன். அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீரியட் ட்ராக்கர், அது உங்களுக்கு தெரியும். இந்த பேஜ் எப்படி ரெடி பண்ணியிருப்பேன்னா, ஜனவரி வந்து 31 டேட்னா பாக்ஸ் போட்டு 31 டேட்டும் எழுதியிருப்பேன். அப்படி தான். இதுதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் ப்ரேயர் ட்ராக்கர். இதில் வந்து கோடு போட்டு டே எழுதியிருப்பேன். 5 வேளை தொழுகைக்குள்ளே கோடு போட்டிருப்பேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். இது உங்களுக்குள்ளது எப்படி தேவையோ எழுதிக்கோங்க. இப்போ முஸ்லீம்ஸாக இருந்தால் இதுமாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் ஏதோ பூஜை செய்வீங்களா, உங்களுக்குள்ளது மாதிரி அப்படி எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருப்பேன், என்னென்னா WHB அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பேன். W ஒய்ஃப், H ஹஸ்பண்டு, B பேபி. கரெக்டாக தொழுவுறமா, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேருக்கும் ஒரே ட்ராக்கரில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால மார்க் பண்ணாமல் WHB யூஸ் பண்ணி யார் முடிக்கிறாளோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி WHBன்னு சொல்லி அதில் எழுதிக்கிட்டு அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கணும் தான், ஓகே.
அது இடம் 31 ஜனவரி இடம் பத்தில் பின்னாடி பக்கமும் ஃபுல்லாக எழுதி முடிச்சிருப்பேன். கீழே அதுமாரி இடம் இருக்கும், அதில் வந்து நோட்னு போட்டு 3 கோடு போட்டு ஸ்டார் போட்டிருப்பேன். ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இருந்தால் பண்ணிக்கலான்னு. அவ்வளோதான், இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு. இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஹேபிட் ட்ராக்கர். ஹேபிட் ட்ராக்கர்னால் இப்போ வந்து நம்மளுக்குள்ள நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் டெய்லி. இப்போ வந்து ஜனவரி 31 தேதியா 31 இது போட்டுக்கணும். எந்த மாடல் போகிறீங்களோ அதில் 31. நான் வந்து 3 வந்து 9 இது போட்டிருப்பேன். 3 வந்து ஒவ்வொரு டிசைனில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு இது வந்து ரவுண்டு மாதிரியும், நெக்ஸ்ட்டு இது வந்து பாக்ஸ் மாதிரியும், அடுத்தது வந்து ரெக்டாங்கிள் சைடாகவும் ட்ரையாங்கிள் அதுமாரி எது கைக்கு தோணுச்சோ டிசைன் அதுமாரி போட்டிருப்பேன். இதில் வந்து இப்போ வந்து டயட்டில் உள்ளவங்க வந்து டெய்லி டயட்டில் இருக்கோமா இல்லை நம்ம மாற்றி சாப்பிட்டுட்டோமா, அதுமாரி இன்றைக்கி வந்து டயட்டில் இருந்தோமா ஓகே அப்படின்னு டிக் பண்ணிக்கணும். மறுநாள் வந்து டயட்டில் இல்லையா அன்றைக்கி தப்பு போட்டுக்கணும். அது மாதிரி இப்போ வந்து இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் நோடுற பழக்கம் ரொம்ப இருக்குது, நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். மொபைல் அதிகமாக பார்த்தோமா அப்படின்னா டிக் பண்ணிக்கணும், தப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த மந்த் லாஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம வந்து பழக்கம் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமே சர்வே பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூடியூப்னு இருப்பேன். இது எல்லாருக்கும் தேவைப்படாது, இது வந்து யூடியூப் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். வீடியோ ஷூட் பண்ணியாச்சா, எடிட் பண்ணியாச்சா, அப்லோட் பண்ணியாச்சாங்கிற மாதிரி 3 இதாக பிரித்து அது ஒவ்வொரு பாக்ஸுமே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து என்றைக்கு ஷூட் பண்ணும், என்றைக்கு எடிட் பண்ணும், என்றைக்கு அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருப்பேன். இது எல்லாருக்கும் தேவைப்படாதுன்னு அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. மை ஹோம் A to Zன்னு எழுதியிருப்பேன். இப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன், மறந்து போயிடலாம். திரும்ப ஊருக்கு வந்தால் ஞாபகம் வரும். அதனால வந்து அப்பப்போ ஞாபகம் வருது நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேஜ் விட்ருக்கேன். ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. சேவிங்ஸ் ட்ராக்கர். சேவிங்ஸ் ட்ராக்கருக்கு வந்து டேட் அமௌண்ட்டுன்னு சொல்லி 4 பாக்ஸ் போட்டிருப்பேன். இந்த டேட்டில் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே சைடில் வந்து கோல் அமௌண்ட்டு, இந்த மந்த்து இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறதுக்கும், கீழே டோட்டல் அமௌண்ட்டு இந்த மந்தில் இவ்வளோ இது நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எழுதுறதுக்கும் ரெடி பண்ணியிருப்பேன். அதுக்கு கீழே இப்போ வந்து சேவிங்ஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் மூலிமா தானே சேவிங்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டி இன்சூரன்ஸ் அது மாதிரி உள்ளது வந்து நம்ம இந்த மந்த்துக்குள்ளே பெய்டு பண்ணிட்டோமா பெய்டு பண்ணலையா அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸில் வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்னு எழுதிட்டு அடுத்த 2 பாக்ஸில் பெய்டு நாட்டு அப்படி இந்த மந்த் வந்து இப்போ வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்னா அதில் என்னென்ன ஸ்கீம் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. பக்கத்தில் பெய்டு நாட்னா பெய்டுனா டிக் பண்ணிக்கோங்க, நாட்னா தப்பு போட்டுக்கோங்க, பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதுதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னால் எதுக்குன்னா இந்த மந்த் என்னென்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு. எப்படியா இருந்தாலும் ஒரு பேஜ் பத்தாது, அதனால் 3 பேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால சேம் மாடலே 3 பேஜுக்கு எழுதியிருப்பேன். அதில் வந்து 3rd பேஜில் மட்டும் கீழே வந்து ஒரு கோடு போட்டு கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். இந்த மந்த் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறத டோட்டல் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னால் அந்த பேஜில் எழுதிட்டு அதில் வந்து 4 பாக்ஸ் போட்டிருப்பேன். டேட்டு, ஐட்டம் நேம் என்ன பொருளோ, அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் அதுமாரி. இப்போ எதுக்கு இந்த இடத்துலையும் டோட்டலும் எழுதியிருக்கேன்னா, இப்போ வந்து 1ஆம் தேதினா இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு கீழே வந்து அந்த இடத்துல வந்து அந்த இதில் டோட்டல் பண்ணி வச்சுருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும்ல அதுமாரி. ஓகேவா? இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பிஸ்னஸ் ப்ராஃபிட் டீட்டெயில். இது எதுக்கு எழுதியிருக்கேன்னா, நான் ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதில் டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் வருதுங்கிறத நோட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். இதில் வந்து பாக்ஸ் போட்டு டே நம்பர்னு போட்டிருப்பேன், அந்தான அமௌண்ட்டுன்னு போட்டிருப்பேன். இல்லை டே 1 டே 2ன்னு 31 தானே ஜனவரிக்கு அதுமாதிரி எழுதி அன்னன்னைக்கு உள்ள ப்ராஃபிட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சைடில் வந்து ஜனவரி கிராண்ட் டோட்டல்னு எழுதியிருப்பேன். இந்த மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபில் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வீக்லி கோல்ஸு. இது வந்து டெய்லி கோல்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து டெய்லி என்ன பண்ணுறோம் அதேமாரி உள்ளதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். வந்து ஜனவரி 31 அதுக்கு தகுந்த மாதிரி பேஜை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 5 பேஜ் வந்துச்சு, ஒரு பேஜ் வந்து 6ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சாட்டர்டேலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா சாட்டர்டேன்னு போட்டு 1, சண்டே 2 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இது நார்மலாக நீங்கள் பிளானர் கடையில் வாங்கினீங்கன்னா வந்து 5 வீக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மண்டே டு
சண்டே அப்படின்ட்டு டேட் மென்ஷன் பண்ணாமல் 5 வீக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் அப்படி இல்லை, இப்போ பர்சனலாக தானே நம்ம பண்ணுறோம். அதுக்காக வந்து நான் வந்து இப்போ 31னா அந்த 31 எந்த கிழமையிலேருந்து ஆரம்பிக்குதோ அதுமாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டில் ஒரு பேஜுக்கு மட்டும் ஒரே ஒரு பாக்ஸுக்கு இடம் பத்தாது 31க்கு, அதனால் லாஸ்ட் பேஜை மட்டும் 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். இதான் ஃபைனல் லுக், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீல் பிளானர் வந்து எதுக்குன்னா, இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே என்னென்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டா அதை பார்த்து கடகடன்னு செஞ்சுட்டு போயிடலாம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா 2 பேஜ் எடுத்திருக்கேன். மீல் பிளானர்னு எழுதியிருப்பேன். அதுக்கு கீழே 5 பேஜ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு டே, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்கு, டின்னர் அப்படின்னு எழுதியிருப்பேன். டேயில் வந்து 31 வரைக்கும் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னவோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இடம் இருக்கும், நான் தான் சொல்லியிருக்கேன்னா கோடு போட்டு ஸ்டார் போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான், இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் லிஸ்ட்டு. அந்த பேஜை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி மளிகை ஜாமானுக்கு ஒன்றும் அதர்ஸ் ஒன்றும் எழுதியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கிச்சன் மளிகை ஜாமான் எல்லாம் எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வருது, அதுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும், அது மாதிரி உள்ளது, ட்ரெஸ்ஸு அதுமாரி உள்ளதெல்லாம் அதர்ஸில் எழுதிக்க வேண்டியதான். இதுதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் பேபி ட்ராக்கர்னு எழுதியிருக்கேன். இது வந்து எனக்கு தனியாக ஹேபிட் ட்ராக்கர்னு ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். ப்ரேயருக்கும் காமனாக வச்சுட்டேன். இவங்க 2 பேருக்குமேட்டு ட்ராக்கர் எதுவும் எழுதலை, அதனால வந்து தனியாக ஹஸ்பண்ட் பேபி ட்ராக்கர்னு போட்டு 2 பேஜ் ஸ்ப்ளிட் பண்ணி ஹஸ்பண்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதி வச்சு இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் 2 ஸ்ப்ளிட் பண்ணி பாய் ஜனவரி சம் கொஸ்டின் ஆஸ்க் ஃபார் மீ அப்படின்னு எழுதியிருப்பேன். கீழே கொஞ்சம் இடம் விட்டுருப்பேன். இது எதுக்குன்னா, இப்போ வந்து நார்மலாக நீங்கள் பிளானர் கடையில் வாங்கினீங்கன்னா ஜனவரி கிராட்டிடியூட் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேஜும், சில கொஸ்டின் கேட்டு உங்கள்கிட்ட ஒரு பேஜும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தனித்தனியாக பேஜ் விட வேணாம்னு நான் ஒரே பேஜில் எல்லாத்தையும் எழுதியிருப்பேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எழுதியிருப்போம் 2021 மெமரிஸ். அதேமாரி தான் ஜனவரியில் ஏதாச்சும் மெமரிஸ் இருக்கிறது, ஏதாச்சும் கேட்டப்பாங்க இதோட போயிடு அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் பாய் ஜனவரியில் எழுதிக்கோங்க. சம் கொஸ்டின் ஆஸ்க் ஃபார் மீ, உங்களை ஏதாச்சும் நீங்கள் கேட்டுக்கிறீங்களா, இது நம்ம இது பண்ணி முடிச்சிட்டோமா, ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே ஏன் இடம் விட்ருக்கேன்னா, ஏதாச்சும் எழுதிலாம் பிளானர் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சுன்னா அந்த இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே ஸ்பேஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி ஸ்டார்ட், இதேமாரி தாங்க கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன் எனக்கு பிளானரு. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இதை மாடலாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன வீடியோ போடலாங்களோன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.